ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். எங்க சும்மா இருந்தவனை நோண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்ட டைலாகான்னு கேட்டிங்கன்னா, பல தமிழ் படங்களுக்கும் சொல்லப்பட்ட டைலாக்குங்க. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த ஒரு சில மொக்க படங்களை எந்த தொந்தரவும் செய்யாம தேட்டரில் விட்டுருந்தாலே அந்த படம் வந்து தேட்டரை விட்டு சீக்கிரமா ஓடி இருக்கும், ஓடாமையே போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த படத்தை வந்து நாங்க தடை செய்ய போறோம் பாரு, இந்த படம் வந்து தேட்டருக்கே வராது பாரு அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த படங்கள் மேல ஏகப்பட்ட தடைகளை விதிச்சது மட்டும் இல்லாம இந்த மொக்க படங்களை அந்த மாதிரியான ஒரு சில தடைகளை விதிச்சதுனால நல்லா ஓடி கோடி கணக்கில் வசூல் பண்ணி ஆச்சரிய கடலில் ஆழ்த்திருச்சு. யார நம்மள கிடையாது, இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணானுங்க பாருங்க அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி மொக்க படங்களை பார்த்து அதுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணா அந்த படம் ஓடாதுன்னு நினைச்சு ஒரு மொக்க பப்ளிசிட்டியை பண்ணி ஓட வச்சாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் என்னென்ன படங்கள், அந்த படங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் தாண்டிச்சு. இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த படம் பேன் ஆகி மற்ற ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகி இங்கிருந்து ஃபேன்ஸ் எல்லாம் அங்க ஓடி போய் பார்த்து அந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டானுங்க. அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ போய் தேட்டர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தானே முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி தான் இவனுக்கு அரசியல் பண்றேன், இந்த படத்தை தடை பண்றேன் பாரு, இந்த படம் வெளியே வரக்கூடாது பாரு அப்படின்னு கொஞ்சம் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி நம்மள தேட்டர்ல போய் பார்க்க வச்சானுப்பா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸே அந்த காலகட்டத்தில் குமரி இருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன படங்கள், எந்த மாதிரியான சர்ச்சைகளை வந்து அந்த படங்கள் சந்திச்சது, அதுக்கப்புறம் எத்தனை கோடியில் அந்த படம் வசூல் பண்ணுச்சு அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுவோமா. சோ தமிழில் ரிலீஸ் ஆன அந்த மொக்க படங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டனால எப்படி வந்து நல்ல கோடியில வசூல் பண்ணி பெரிய படங்களா ஆயிடுச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசுவோம். இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். அதாவது நம்ம நிறைய நண்பர்கள் வந்து என்ன அந்த பொலிட்டிக்கல் சீக்கிரம்னு ஒரு சேனல் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கோத்து விட பாக்குறாங்க. இருந்தாலும் கோத்து விடுறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனால நம்ம டீமோட சேர்ந்து அதுக்கான பிளானிங்கும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் நான் சொல்றேன் நண்பர்களே. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு சினிமா ரிலேட்டட் கேள்வியா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் சாட்டுக்கு வாங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற படம் தான் நம்ம கமலஹாசன் அவர்களின் தயாரிப்பில் இயக்கத்தில் நடிப்பில் வெளிவந்த படம் தான் விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து என்னென்ன மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் சந்திச்சது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி வசூல் பண்ணுச்சு அப்படின்ற கதைக்குள்ள வரும். அதாவது இந்த படம் முதல்ல சந்திச்ச முதல் சர்ச்சையை இந்த படத்தோட தலைப்பு தான். அதாவது விஸ்வரூபம் அப்படின்னு பேர் வச்ச உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா, யோ டைட்டில மாத்தியா, என்ன அது விஸ்வரூபம் சான்ஸ்கிரிட்ல வைக்கிறியோ தமிழ்ல வையா அப்படின்ற மாதிரி கமலுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தாங்க. அப்பயும் முடிஞ்சு போச்சு அவரோட சொல்லியாட ஆரம்பிச்சிட்டீங்களாடா, நான் பேர் வச்சாதான்டா உங்களுக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு ஒரு யோசனை, அது என்னன்னா கமலஹாசன்ற பேரே தமிழ் கிடையாது, ரஜினிகாந்தும் தமிழ் கிடையாது, விஜயகாந்தும் தமிழ் கிடையாது, தளபதி விஜயும் தமிழ் கிடையாது. அப்ப இவங்க பேரெல்லாம் மாத்திரம் பொழுதே போற போக்க பார்த்தா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. நீங்களாம் அறிவாளிடா வேற லெவலு அப்படின்ற மாதிரி அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாம் மாற்ற முடியாதுன்னு போராடி கமல் அவர்கள் அந்த டைட்டில் வந்து அப்படியே கைப்பற்றி விட்டார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தேட்டர் எவனும் கொடுக்க மாட்டீங்கல்ல, நான் டிடிஹெச்ல ரிலீஸ் பண்றேன். அதாவது இன்னைக்கு ஓடிடின்னு ஒன்று வந்து பாத்தீங்களா, அன்றே கணித்தார் கமலஹாசன், நான் டிடிஹெச்ல டைரக்டா என் படத்தை ரிலீஸ் பண்றேன், தேட்டருக்குலாம் வரமாட்டேன்னு தேட்டருக்காரங்களாம் சுத்தி நின்னு அதெல்லாம் முடியாது, நீ ஆரம்பிச்சு வச்சினா அதுக்கப்புறம் அடுத்ததா வரவன் எல்லாம் இதே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சூர்யாவை கேட்ட மாதிரி இன்னைக்கு கமலை கேட்டாங்க. அதுக்கப்புறம் கமல் சரிப்பா ஒத்துக்கிறேன்பா, நான் தேட்டர்லயே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு டிடிஎஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாரு. இது ரெண்டாவது சர்ச்சை. மூன்றாவது சர்ச்சை, இந்த படத்தை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, எங்களோட சென்டிமெண்ட்ஸை இவங்க ஹர்ட் பண்றாங்க, எங்க சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப கொச்சப்படுத்திருக்காங்க, அதனால இந்த படம் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மூன்றாவது சர்ச்சை. நான்காவது சர்ச்சை, சென்சார் போர்டு என்ன சொல்லுச்சு, ஏங்க நாங்க தான் எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் கட் பண்ணணுமோ கட் பண்ணி இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கிருந்து வந்தார் இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இந்த படத்தை வந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் கேட்டா அவர் சொல்றாரு, தேட்டர்ல ரிலீஸ் பண்ணா தேட்டரை வச்சு போட்டுருவானுங்க, அதனால எதுக்கு ரிலீஸ் பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது இல்ல. அடேங்கப்பா இது வெறும் படம் தான்ப்பா, அங்கங்க மாநாடு அதுக்கப்புறம் கட்சி கூட்டம் சொல்லி மேடையை போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கமா பேசுனீங்க, இதெல்லாம் வேற இன்னைக்கு வைரலா ட்ரெண்ட் ஆயினுக்குது, இதெல்லாம் விட்டுட்டீங்க ஒரு படத்தை விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கமலோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிருக்கோம். என் மைண்ட் வாய்ஸ் இல்ல. ஆனா இருந்தாலும் என்ன பண்ணாரு கமல், தமிழ்நாட்டில் தானே பேன் பண்றீங்க, அதர் ஸ்டேட்ல நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ணிக்கிறேன் போயா அப்படின்ற மாதிரி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அறிக்கையும் விட்டாரு. என்னன்னா தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து தடை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான், அவங்க தான் என் படத்தை தடை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டும் வச்சாரு. ஏன் குற்றச்சாட்டு வச்சாரு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைங்க, இந்த படத்துல நான் நிறைய அரசியல் பேசியிருக்கேன், ஆனா அது எதுவுமே அவங்க ஒத்துக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் படம் வெளில வரக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. அதனால இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்கலங்க. இப்ப என்ன பண்ணுகிறாரு, இந்த அழுகுல தான் உருண்டு புரண்டு அழுகு மூட்டை மாதிரி இருக்கிறாரு. ஆனா அந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் பிடிக்கல, நான் இந்தியா விட்டே போறேங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கமல் சொன்னாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைப்பினர், இந்த முஸ்லீம் அமைப்பினர்
கிறிஸ்டியன் அமைப்பினர் இவங்கெல்லாம் வந்து கமல் கிட்ட பேசி பிப்ரவரி 2019 வருஷம் ஒரு 19 பாருங்க 13வது வருஷம் சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிராமின் அசோசியேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன சொன்னாங்க, எங்க கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களை நீங்க கொச்சப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுல இருந்து பெல்ட் அடிச்சு வந்தாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பா ஒரு வழியா ரிலீஸ் பண்ண விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ரசிகர்களும் இந்த படம் வந்தா என்ன போனா என்ன அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இவ்வளவு சர்ச்சைகள் இந்த படம் சந்திக்குதே, அதனால இந்த படத்தை பார்த்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்னவங்களுக்கு தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகல, நான் பக்கத்து ஸ்டேட்லயாச்சும் போய் பாக்குறேன்னு அவன் கர்நாடகா கேரளான்னு கிளம்பி ஆரம்பிச்சிட்டான். இதனால இந்த படத்தை மலிவு விலைக்கு வாங்கின பக்கத்து ஸ்டேட்காரன்லாம் நல்ல கொள்ளையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கூட்டம் கூட்டமா வருது தமிழ்நாட்டில இருந்து, எல்லா கூட்டம் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் படம் வந்து ஹவுஸ்ஃபுல், படம் நல்லா இருக்கோ இல்லையோ தியேட்டர்ல போய் குவிச்சிட்டானுங்க. என்னதான் கமல் சொல்லியிருக்காருன்னு அதுக்கப்புறம் ஒரு வழியா தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா படம் ஹவுஸ்ஃபுல். உள்ள போய் உட்கார்ந்தா தான் தெரியுது, யோ வழக்கம் போல இந்த ஆள் குழப்பி விட்டாயா, இது ஒரு ஸ்பை த்ரில்லர் தானயா, இதுல எதுக்கியா இவ்வளவு டைலாக்ஸ் ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கதறிக்கிட்டு வெளில வந்தாங்க. இருந்தாலும் கமல் அவர்கள் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 96 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. 96 கோடியா, என்ன 96 கோடி, பாதி படம் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்காலே எடுக்கல, கிரீன் மேட்ல தான் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இந்த டெரரிஸ்ட் அட்டாக் இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான்ல பர்மிஷன் கொடுக்கலன்னு ஈசிஆர் ஓஎம்ஆர் பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ் கிரவுண்ட்ல வந்து நீங்க செட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் எண்ணி பார்த்தா ஒரு 10 நடிகர்கள் தான், என்னத்த 96 கோடி, சரி சிஜிக்கெல்லாம் பண்ணிருப்பாரு விட்டுரு, அதெல்லாம் பழைய கதை. ஆனா 96 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படம் வேர்ல்டு வைடு 220 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த படத்தை சும்மா விட்டு இருந்தா கூட இந்த படம் வந்து இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காது, பிளாப்பா தான் ஆயிருக்கும். ஆனா இவங்க சும்மா கலப்பி விட்டு இந்த படத்தை 220 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண வச்சாங்க பாத்தீங்களா. தமிழ்நாட்டில் பேன் பண்ணி இந்த படம் இந்த அளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு. சோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ ஆல்வேஸ் குட். இரண்டாவதா சொல்ல போற படம் ரஜினி அவர்கள் நடிப்பில் பா ரஞ்சித் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த காலா அப்படின்ற படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையை சந்திச்சது. என்னன்னா, தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினி அவர்கள் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் காலா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் அரசியலில் குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி 2வது ஸ்டண்ட் ஒன்று அடிச்சாரு. அடிச்சோன்னா மைக்க பிடிச்சி நிறைய பேசணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டாரு, காவேரி பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதனால கர்நாடகாவில் இருக்கிற அந்த அரசியல்வாதி எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. என்னையா மைக்கு கொடுத்தா நீ என்னவாலும் பேசுவியா, நீ எந்த ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனையாகி இந்த படம் எப்படி கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி காலா படத்தை கர்நாடகாவில் ரிலீஸே ஆகல. இதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவை மைக்கு பிடிச்ச நம்ம ஆர்வ கோளாறு ரஜினி என்ன பண்ணாருன்னா, தூத்துக்குடி பிரச்சனையை பத்தி கேட்கும் போது யோ நாடே சுடுகாடா அப்படின்ற டயலாக் எல்லாம் விட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கொந்தளிப்பில் ஆழ்த்தி விட்டார். இதனால தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்க, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாலும் யாரும் போய் பார்க்க மாட்டோம் போங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற கமலா தேட்டர் உதயம் தேட்டர்ல என்ன தெரியுங்களா பண்ணாங்க, இவரோட படம் ரிலீஸ்க்கு பதிலா முக்கியமான மெயின் தேட்டர்ல ஜுராசிக் பார்க் ஃபாலன் ஐலாண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா ரஜினியோட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா தமிழர்களுக்கு எதிராக அவர் பேசிட்டார் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறவங்கள ஒரு பக்கம் திரும்பினாங்க. இதன் விளைவு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களோட சினிமா கெரியர்லயே அவரோட எந்த படங்களும் இந்த அளவுக்கு மட்டமான அட்வான்ஸ் புக்கிங் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறையே கிரியேட் பண்ணிச்சு. இது அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் 2017 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்பவே அட்வான்ஸ் புக்கிங்கே இல்ல, ரஞ்சித் அவர்களுக்கும் பிதறல் தாங்க முடியல. இது மட்டும் இல்லாம கர்நாடகா சிஎம் HD குமாரசாமி இருக்காரு பாருங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, கர்நாடகால ரிலீஸே கிடையாதுங்க அப்படின்ன கர்நாடகாவை சேர்ந்த ரஜினி ரசிகர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா நிறைய ஷோ அந்த படமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துக்கு ஷோஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் 140 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு செலவு பண்ணி அப்படியே கொஞ்சம் தப்பிச்சு போய் ஒரு 160 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஒரு 20 கோடி ரூபாய் லாபம் கொடுத்தது. ரஜினி படம் 20 கோடி தான் லாபம் கொடுத்துருக்குது. இருந்தாலும் தப்பிச்சுச்சு, ஏன்னா இந்த படத்தை அப்படியே விட்டுருந்தா மண்ணை கவிருக்கும். மூன்றாவதா தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் ஏஎல் விஜய் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் தலைவா. இந்த படத்தோட டைட்டில் கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா இதுக்கு ஒரு டேக்லைன் ஒன்று வச்சாங்க பாத்தீங்களா, டைம் டு லீடுன்னு. அங்கதான் பிரச்சனையே. அது விஜய் வச்சிருப்பாரான்னு தெரியல, ஆனா குசும் பிடிச்ச அவரோட அப்பா இருக்காரு பாருங்க SAC, அவர் வச்சிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல விஜய் அவர்களை நடிகரா கொண்டு வரதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை ஒரு பெரிய அரசியல்வாதி ஆக்கணும் அப்படின்றதான் அவரோட எய்மே. இதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை சினிமாவுல கஷ்டப்பட்டு உள்ள திணிச்சு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ ஆகியிருக்கிறாரு. ஆனா அரசியலுக்கு வரது தப்பு இல்ல, கரெக்டான நேரத்துல எப்போன்னு யோசிச்சு வரணும் இல்லைங்களா. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதே இப்பேற்பட்ட படத்தை எடுத்து இப்பேற்பட்ட டேக்லைன் வைக்கிறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். வச்சவங்க சும்மா இருப்பாங்களா? படத்தை தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. உடனே SAC அவர்களும் விஜய் அவர்களும் நேரா கொடநாடு கிளம்பி போய் பேசி சமாதானப்படுத்தலான்னு போனா கேட்டுல இருந்து உள்ளே சேகலியாம் வெளியே நீக்கி வச்சு அப்படியே திருப்பி அமைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து ரிலீஸ் கிடையாது, மற்ற எல்லா ஸ்டேட்லயும் ஒரு ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே கிளம்பி பக்கத்து ஸ்டேட்ல போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரசிகர், விஜய் அவர்களோட ரசிகரே இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்கன்னு தற்கொலை வேற பண்ணிட்டாரு. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பூதாகரமா போக போக என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 9 மற்ற ஸ்டேட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி இந்த படம்
படம் வந்து ஓரளவுக்கு இங்க கொஞ்சம் நல்ல சுமாரான வெற்றி பெற்றுச்சு. ஆனா அப்படியே விட்டுருந்தா இந்த படம் வந்து போற போக்குல ஒண்ணுமே இல்லாம தான் போயிருக்கும். இருந்தாலும் 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு சர்ச்சையை பார்த்தனால இந்த படத்துக்குள்ள நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு 77 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண வச்சிட்டாங்க. சோ தலைவா இப்படி தப்பிச்சுதுப்பா. நான்காவதா எஸ்.ஜே. சூர்யா அவர்களின் தயாரிப்பில் நடிப்பில் இயக்கத்தில் வெளிவந்த நியூ அப்படின்ற படம். அதாவது எஸ்.ஜே. சூர்யா ஒரு நடிகரா அறிமுகமான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இவர் வந்து இந்த இளைஞர்களோட பல்சர் நல்லா தெரிஞ்சவருங்க. நியூ அப்படின்ற ஒரு படமே பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்தோட ரீமேக் தான் இது. ஆனா இதுக்குள்ள ஏகப்பட்ட அடல்ட் காட்சிகளை வச்சு அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் நம்ம கவர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா, மொபைல் போன்ஸ், அதாவது இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது இல்லைங்களா. வந்து ஏதாவது கத்துக்கணும்னா நீங்க தியேட்டர்ல தான் வந்து கத்துக்கணும், வாங்க உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா எடுத்த படம் தான் நியூ. இந்த படம் எடுத்து முடிச்ச உடனே மாதர் சங்கம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட அடல்ட் காட்சிகள் இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்ல. ஆனா இவர் ஏன் வச்சாரு, எதுக்கு வச்சாரு அப்படின்ற மாதிரி இவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு 2 போலீஸ் கேஸ் வேற வந்துருச்சு. என்னன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்த சென்சார் போர்டு செக்ரட்டரி யார் அவங்க, வானதி ஸ்ரீனிவாசன், இவங்க மேல கள்ள தூக்கி அடிச்சாரா. கள்ள தூக்கி அடியில கல்லு மாதிரி வச்சு இந்த செல்லு தூக்கி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுல கும்பகோணம்னு ஒரு சாங் வரும். நான் அப்பவே பார்த்துட்டு அந்த படம் இப்பெல்லாம் நீங்க நினைச்சாலும் பார்க்க முடியாது, எங்கேயுமே இல்ல. அந்த படமே எஸ்.ஜே. சூர்யா வீட்டுல தான் இருக்கும். போனீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கி பாருங்க. அந்த பாட்டு வந்து கிரண் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி தொலைச்ச பாட்டு அது. இந்த பாட்டே வரக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணதுக்கு அவங்க மேல செல்ல தூக்கி அடிச்சாரு. இதனால இவருக்கு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வான் பண்ணி ஒரு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு தான் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் மறுபடியும் சென்சார் போர்டு இவர் மேல இன்னொரு கேஸ் போட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து நாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கட் பண்ணதுல இருந்து ஒரு ஆபாசமான ஒரு காட்சி, ஒரு ஸ்டில்ல எடுத்து இவர் போஸ்ட் அடிச்சு மவுண்ட் ரோடு ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்துல பேனரா அடிச்சு வச்சிருக்காருங்க. எனக்கு இதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 2வது கேஸும் வந்தது. இதுல இருந்து தப்பிச்சு வெளில வந்து இந்த படத்தை எப்படியோ ரிலீஸ் பண்ணி, இந்த படத்துல என்னதாண்டா இருக்கு, எஸ்.ஜே. சூர்யா ஏற்கனவே 2 இட்டு கொடுத்துருக்காரு, போதா கூட ஏகப்பட்ட அடல்ட் காட்சி இல்லாம பயங்கரமா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட இளைஞர்கள் காலேஜ் எல்லாம் கட்டடிச்சு ஸ்கூல் எல்லாம் கட்டடிச்சுட்டு அந்த படத்தை போய் பார்த்து பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. சோ ஒரு நல்ல லாபம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கூட இது. இந்த மாதிரி சர்ச்சையில மாட்டி சர்ச்சை நாயகன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சையான படம் நடிக்க ஆரம்பிச்சு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலையும் கிரியேட் பண்ணி தனி இடத்தையும் தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப அந்த எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடு போட்டுக்கிறாரு எஸ்.ஜே. சூர்யா. 5வதா சொல்ல போற படம் எம்.எஸ். ஸ்ரீபதி அவர்களின் இயக்கத்தில் மதுர் மிட்டல் நடித்த அக்டோபர் 2023 ரிலீஸ் ஆன 800 அப்படின்ற படம். இந்த படத்துல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்ச உடனே இந்த படத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல முத்தையா முரளிதரனாக நடிக்க போகிறார். ஏன்னா இது பயோபிக் ஆஃப் முத்தையா முரளிதரன், ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு உடனே இங்க ஏகப்பட்ட பேர் அவரை எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவா நீ எல்லாம் நடிக்க கூடாது, யாரு முத்தையா முரளிதரன், யாரு தமிழின துரோகி அப்படின்ற மாதிரிலாம் இங்க ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் சரி ஓகே தமிழர் நடிக்கூடாது. ஆனா அவரை தாண்டி இந்தியர்களான மகிமா நம்பியாரு, நாசரு, வேளாராமமூர்த்தி, வடிவுகரசி இவங்கெல்லாம் யாரு, ஹாலிவுட் ஆக்டர்ஸா, இவங்களெல்லாம் நடிக்கிறது ஒத்துக்கிட்டாங்கப்பா. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. என்னன்னா முத்தையா முரளிதரன் அவர்களை பத்தி ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் பரப்புனாங்க. நான் அவருக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனா என்ன நடந்தது அப்படின்ற ரியாலிட்டியை சொல்லிடுறேன். அதாவது சிவில் வார் நடந்தது பாத்தீங்களா, ஸ்ரீலங்கால சிவில் வார் நடக்கும்போது முத்தையா முரளிதரன் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனா அன்னைக்கு ராஜபக்சே அவர்களுக்கு இவர் தோல் கொடுத்து விட்டார், அந்த கவர்மெண்ட்டுக்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் விஜய் சேதுபதி அந்த ஒரு தமிழின துரோகிக்கு நீ வந்து பயோபிக்ல அவரா போர்ட்ரேட் பண்ணி நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்தா பல பேருக்கு தெரியும், அதுக்கான பதில் அந்த படத்திலே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் அந்த படத்துல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, நான் வந்து தமிழன் அப்படின்றது என்னோட பிறப்புரிமை, ஆனா நான் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன், இலங்கை தமிழன், அப்பனா நான் எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அதுல இருக்கும். அது ஒரு சீனோட கிரியேட் பண்ணி பார்க்கும்போது இது நியாயமா நியாயம் இல்லை அப்படின்றத ஃபேன்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஆனா அதை ஒரு அரசியல் ஆக்கணும்னு சொல்லி இங்க ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விஜய் சேதுபதி நடிக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாரா இருப்பாருங்க. அதாவது எப்படி எம்.எஸ். தோனில சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடிச்சு அவரை வந்து வேர்ல்டு ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சதோ விஜய் சேதுபதியும் அந்த மாதிரி ஆயிருப்பாரு. ஆனா பாவம் என்ன பண்றது, நண்டு கதை தான். ஒருத்தன் முன்னேறானா பின்னாடியே தொத்தி பிடிச்சி அவனை இறக்கி விட்டுருவானுங்க. சோ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாரா ஆயிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்றது தன் வாயாலேயே கெடுத்து கொண்டார். சோ அதனால அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு போச்சு. இருந்தாலும் மதுர் மிட்டல் அப்படின்னு ஒரு பையன் சூப்பராகவே நடிச்சிருப்பான். அந்த பையனோட நடிப்பு பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது சத்தியமா விஜய் சேதுபதி அவனை மேட்ச் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா முரளிதரன் அவர்களை சின்ன வயசுல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் வீரரா ஆவர வரைக்கும் படம் எடுக்கணும்னா பிசிக் ரொம்ப முக்கியம். விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருந்திருப்பாரு. அவர் மறுபடியும் வெயிட்டை குறைச்சி மேல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே ஆமீர் கான் அவர்கள் லால் சிங் சதா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்துல நாக சைத்தன்யான்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு, நாகார்ஜுனா பையன், ஒரு மிலிட்டரி மேனா நடிச்சிருப்பாரு. அதுக்கு விஜய் சேதுபதி கூப்பிட்டதுக்கே வெயிட் எல்லாம் குறைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னாரு. ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வெயிட் இஷ்யூனால கூட இந்த படத்துல நடிக்காம போயிருக்கலாம். ஆனா ஒரு நடிகர்னா எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா.
சரி, நான் எதுக்கு அவுட் ஆஃப் த டாபிக் போயிருக்கிறேன். இந்த பிரச்சனைனால இந்த படம் வந்து லேட் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் லேட்டா வேற நடிகரை வச்சு எடுக்க ஆரம்பிச்சு இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டுருச்சுங்க. ஸ்ரீலங்காலையும் பேசப்பட்டுச்சு இந்த படம். அதனால இந்த படம் வந்து இந்த சர்ச்சையில ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப ஆறாவதா சொல்ல போற படம் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் தான். மிக மிக சர்ச்சைகளை சந்திச்ச படம். அதாவது இந்த படத்தை பத்தி இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஆனா 303 கோடி ரூபாய் அந்த படம் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணிச்சு. 9th ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் ஆஃப் 2023 அப்படின்ற ஒரு பேரும் வாங்குச்சு. அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன்லைன்ல சொல்லிடலாம். மலையாளத்தை சேர்ந்த, அதாவது கேரளாவை சேர்ந்த பெண்களை முஸ்லீம் அமைப்பினர் தன்வசம் படுத்தி அவங்கள வந்து முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இஸ்லாமிக் ஸ்டேட்ல போய் அவங்கள கொண்டு போய் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்புற மாதிரி ஒரு படமா இது அமைஞ்சிருந்தது. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்றதெல்லாம் நம்மளால இப்போ டாக்குமெண்ட் பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை வந்து முதல்ல சர்ச்சை ஆரம்பிச்சதே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் கிட்ட போய் கேட்கும்போது இவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த படம் கேரளா ஸ்டோரின்ற ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கதையை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி நான் எடுத்திருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க, உண்மையாவே கேரளால பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்பத்தை போய் நான் நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பேசி அதோட இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். கேரளால மட்டும் பாத்தீங்கன்னா 32,000 பெண்கள் வந்து இந்த மாதிரி கேரளால இருந்து மிஸ் ஆயிருக்காங்க, இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்பவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வெடிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் அந்த கான்ட்ரவர்சி பூதாகரமா போவதுக்கு முக்கியமான காரணம், இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கிற பிஜேபி வந்து அந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு அரசியல் காரணமா கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்துல இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்தது. கேரளால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரூலிங் பார்ட்டி கம்யூனிஸ்ட் இல்ல இந்தியன் காங்கிரஸ் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு இந்த படத்தை வந்து கேரளால ரிலீஸே பண்ணக்கூடாதுனாங்க. தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு சில முஸ்லீம் அமைப்புகளும் இந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும்னு சொன்னனால சவுத் இந்தியால மேக்சிமம் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனனால 20 கோடியில் எடுக்கப்பட்டு 303 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படம் சாதாரணமா ரிலீஸ் பண்ணிருந்தா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு தான் இருந்திருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தவன தான் இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னே ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஏழாவதா சொல்ல போறது 2013 வருஷம் ஜான் ஆப்ரம் அவரோட தயாரிப்பில் உருவான மெட்ராஸ் கஃபே அப்படின்னு ஒரு படம். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டா தடை பண்ணிட்டாங்க. ஆனா நான் பெங்களூர்ல போய் இந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏன் தடை பண்ணாங்க, நம்ம இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தனால இங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு 2 நேஷனல் அவார்டு வேற கிடைச்சது. ஒன்னு ஆடியோகிராஃபிக்கும் இன்னொன்னு சவுண்ட் டிசைனிங்கும். ஸோ இவ்வளவு அம்சம் இருக்கிற படத்தை தமிழ்நாட்டில் எதுக்கு பேன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற கண்டென்ட் தான் மேட்ரு. அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்டிடி இருக்காங்க பாத்தீங்களா, இலங்கையை சேர்ந்த ஈழத் தமிழர்களின் போராளி பிரபாகரன் அவர்களை நெகட்டிவா போர்ட்ரே பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையை பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்தோட கதைப்படி ஜான் ஆப்ரம் தான் ஹீரோ. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு ரா ஏஜென்ட் ஸ்ரீலங்கால என்ன நடக்குது, அந்த சிவில் வார் போது என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பையா கிளம்பி ஸ்ரீலங்காக்கு போவாரு. அங்க நடக்கிற ஒரு சில விஷயங்களை அவர் நேரில் பார்த்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி படம் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா இது கம்ப்ளீட்டா தமிழர்களை தாக்கி எடுக்கப்பட்ட படமா தான் அமைஞ்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க முழுக்க இந்த படம் எடுக்கும் போது இந்தியால இருந்து ஒரு ரா ஏஜென்ட் போறாருன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணி ஈழத்தமிழர்களுக்கு சப்போர்ட் பெருசா இல்லாத மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து நெகட்டிவா காமிச்சிருப்பாங்க தமிழர்களை. அதனால இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த படத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சனால இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல. முதல்ல இந்த படத்துக்கு ஜாஃப்னான்ற பேர் தான் வச்சாங்க. இதுக்கப்புறம் மெட்ராஸ் கஃபேன்னு வச்சதுக்கு முக்கியமான காரணம், இந்த சிவில் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி அவரோட அசாசினேஷனை பிளான் பண்ணது மெட்ராஸ் கஃபே அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்துதானா. அந்த மெட்ராஸ் கஃபே எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் படத்துல அவங்க ஷேர் பண்ண மறுத்துட்டாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இருந்தாலும் இந்த படம் தமிழகத்துல மட்டும் தான் ரிலீஸ் ஆகலையான்னு கேட்டீங்கன்னா, யூகே மற்றும் கனடாலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா பல இடங்கள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுனால தான் ஜான் ஆப்ரம் அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன்ல ஏகப்பட்ட இந்த பேட்ரியாட்டிக் பிலிம்ஸ், அதாவது தேசபக்தி மிக்க பல படங்கள் வருது. இருந்தாலும் ஒருத்தரோட நம்பிக்கையையும் ஒரு இன மக்களை வந்து குறிப்பிட்டு இந்த படத்துல வந்து தப்பாக காமிச்சனால இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல அப்படின்றது தான் இந்த படத்தோட தற்போதைய தகவல். இந்த படத்தை பார்க்கல அப்படின்னீங்கன்னா எங்கேயாவது இருக்கும், அதாவது ஆன்லைன்ல இருக்கும், போய் பாருங்க. அப்படியே நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற கருத்தை கமெண்ட்ல போடுங்க. சோ நண்பர்களே, இப்போ இந்த 7 படத்தோட முடியல, 8வது ஒரு படம் சொல்ல போறேன். அந்த படத்தின் இயக்குனர் தான் ப்ளூ சட்டை மாறன் அவர்களின் ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு படம். வேற லெவலுங்க இந்த படம். ஏன்னா இந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த படம் வந்து எவ்வளவு பெரிய சர்ச்சையை சந்திச்சு, அந்த சர்ச்சைனாலே இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட்டாச்சா மனசாட்சியை தொட்டு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா ஹிட்டாச்சோ இல்லையோ
ப்ளூ சட்டமாறனுக்கு படம் எடுக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்குனர் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு இல்ல, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு அவன் நல்ல கண்டென்ட்டோட நல்ல திறமையோட இங்க கோடம்பாக்கம் ரோட்ல சுத்தி நிக்கிறான். இவனுக்கெல்லாம் வந்து இயக்குனர் அப்படின்ற ஒரு வாய்ப்பை எந்த ப்ரொடியூசரும் தூக்கி கொடுக்கல. ஆனா இந்த மனுஷன் மத்த படங்களை நெகட்டிவா பேசி 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 தன்னை ஒரு பிராண்டா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் காசை கொடு நான் ஒரு படம் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டு வேற எவனோ ஒரு ப்ரொடியூசரு இதை வந்து ஆத்துல போட்ட கல்லா நினைச்சு உனக்கு கொடுக்குறேன் இது நீ சொதப்பு, உன்னை வந்து கழுவி ஊத்துறதுக்குன்னே நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் கங்கணம் கட்டினது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரசிகர்களை எத்தனை படத்தை நீ கழுவி ஊத்திற, உன் படத்தை நான் கழுவி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பே கிடைச்சிருச்சு. இதனாலதான் இந்த லிஸ்ட்ல இந்த படத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். சோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்றது நிறைய இடத்துல தப்பா போனாலும் ஒரு சில இடத்துல அதுவே பல பேருக்கு கை கொடுத்துருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றோம்ன்றது தான் மேட்ரு. ஏன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கிற ஒரு கத்தி மாதிரி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணினா இதோட ஒரு சிறந்த பப்ளிசிட்டி கிடைக்காது. தப்பா ஹேண்டில் பண்ணினா கையிலே குத்திக்கும். சோ நண்பர்களே, இந்த லிஸ்ட்ல ஒரு 8 படங்கள் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? இந்த 8 படங்களை பத்தி சொல்லியாச்சு. நீ என்னப்பா சொல்ல வர அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா சொல்றேங்க. அதாவது சினிமா என்பது ஜாதி மதம் மொழி இது எல்லாத்தையும் கடந்து அப்பாற்பட்ட ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சினிமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் எந்த ஜாதி எந்த மதம் நீ எந்த ஊர்காரன் அப்படின்லாம் நம்ம கேட்காம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூலியரான ஒரு இடம் தான் சினிமா. சோ இந்த இடத்துல நீங்க ஜாதியை திணிக்கிறேன், இந்த ஜாதிக்காரனை நான் வந்து கலாய்க்கிறேன், அந்த ஜாதிக்காரனை நான் குறை சொல்றேன், இந்த மொழி பேசுறவன நான் எதிரியா பார்ப்பேன், இந்த மதத்துக்காரனை நான் தீவிரவாதியா பார்ப்பேன் இப்படின்ற மாதிரி படத்துக்கு படம் நீங்க கண்டினியூஸா எடுத்துட்டே வந்தா இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை செதஞ்சு போயிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உலகத்திலேயே நீங்க எந்த நாடு வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்தியா தான் ஒரு செக்யூலியர் கண்ட்ரி. ஏன்னா இங்க மட்டும்தான் எல்லா மொழி பேசுறவனும் இருப்பான், எல்லா ஜாதிக்காரனும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. இதை வந்து பிளவு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளாக் ஷீப்ஸ் வந்து நிறைய வேலைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து போய் எல்லா படத்தையும் நம்ம ஆதரிக்கணும். இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த படத்துல வந்து எங்களை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, அவங்கள பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு இல்லாம எல்லா படத்தையும் பாருங்க. அதுல உங்களை பத்தி குறை சொல்லியிருந்தா அந்த குறை உண்மையா இருந்தா திருத்திக்கோங்க, இல்ல தப்பா இருந்தா கண்டிப்பா அந்த இயக்குனருக்கு நீங்க நேரடியாவே நீங்க வந்து பிரஸ் மீட்னு வைக்கிறாங்களே கேள்வி கேட்கலாமே. ஏன் வந்து அந்த படத்தை வந்து நம்ம பேன் பண்ணணும்? அதுக்கப்புறம் கருத்து சுதந்திரம்ன்ற ஒரு விஷயமே தமிழ் சினிமால இல்லாம போயிடும். இதுல மட்டும் தான் இருக்குது கருத்து சுதந்திரம்னு. இதுலயே இல்லாம போச்சுன்னா மக்களோட வாய்ஸை யார் ஒருத்தன் கன்வே பண்ணுவான்? அதனால தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களையும் ஆதரவிங்க, எல்லா படத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற குறைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா பிரஸ் மீட் வைக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் மூலியமாக அந்த கேள்வியை கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாமே தவிர இந்த படம் வரவே கூடாதுன்னு நீங்க பேன் பண்ணினா நிறைய நல்ல படைப்புகள் வராம போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.